பொதுவாவே எல்லாரும் சொல்வாங்க, மேஷ ராசிக்காரங்கனாலுமே கோபக்காரங்கன்னு. ஆனா, அந்த கோபத்துக்கு பின்னாடி இருக்கிற வலிய யாராவது புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு கேட்டா, இல்லவே இல்ல தான். ஆனா, இந்த 2026ல நீங்க யாருன்னு உலகத்துக்கே நிரூபிக்க போறீங்க. இதுவரைக்கும் உங்கள மதிக்காதவங்க எல்லாம் வரிசையில வந்து நிக்க போறாங்க. மேஷ ராசிக்காரங்களான நீங்க கடந்த 2 வருஷமா நீங்க பட்ட அவமானம் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நீங்க சிந்தின கண்ணீர் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போற அந்த ஒரு தேதி எதுனா 2026 தமிழ் புத்தாண்டுல ஒரு ரகசிய மாற்றம் உங்க ஜாதகத்துல நடக்க போகுது. அது உங்க வாழ்க்கைய ஜீரோவுல இருந்து பெருசா மாத்த போகுதுன்னே சொல்லலாம். அது என்ன மாற்றம்? இந்த வீடியோவை முழுசா பாருங்க. உங்க தலையெழுத்தே மாற போகுதுன்னே சொல்லலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கடந்த 2 வருஷமா மேஷ ராசிக்காரங்களான நீங்க பட்ட கஷ்டம், அவமானம், என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு யோசிச்ச தருணங்கள் இதெல்லாம் இனி மெல்ல மெல்ல மறைய போகுது. மேஷ ராசிக்காரங்களான நீங்க ஒரு போராளி. ஆனா அந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு வேணும்ல. அந்த முடிவுக்கான ஆரம்பம் தான் இந்த 2026. நீங்க இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்த அந்த ஒரு சான்ஸ், அந்த ஒரு டர்னிங் பாயிண்ட் இப்போ உங்களை தேடி வரப்போகுது. இது வெறும் வார்த்தை கிடையாது, உங்களோட கிரக நிலைகள் சொல்ற உண்மை. ஓவரால் ப்ரெடிக்ஷன் என்ன வருதுன்னு நம்ம மேஷராசிக்கு பார்க்கலாம். இந்த வருஷத்தை ஒரே வரியில சொல்லணும்னா இது உங்களோட ரீஸ்டார்ட் இயர்னு சொல்லலாம். ஒரு போன் ஹேங் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ரீஸ்டார்ட் பண்ணுவோம்ல. அதே தான் உங்க வாழ்க்கைக்கும் நடக்க போகுது. கடந்த காலத்துல இருந்த அந்த குழப்பம், இழுபறி எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் ஆக ஆரம்பிக்கும். முக்கியமா இது வரைக்கும் மத்தவங்களுக்காக உழைச்ச நீங்க இப்போ உங்களுக்காக வாழ ஆரம்பிப்பீங்க. உங்களோட தன்னம்பிக்கை அதிகமாகும். ஆனா ஒண்ணு, உடனே மேஜிக் நடக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. இது ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடி வளர்ச்சி. ஆனா அந்த வளர்ச்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப வேலையில என்னென்ன மாற்றம் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ வேலை விஷயத்துக்கு வருவோம். ஆபீஸ்ல எனக்கு மட்டும் ஏன் அங்கீகாரம் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இந்த வருஷம் ஒரு புதிய விடை கிடைக்கும். அதாவது புதிய வாய்ப்புகள். நீங்க எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல ஆஃபர் உங்களை தேடி வரும். ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு இந்த வருஷம் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. பிசினஸ் பண்றவங்களுக்கு புது பார்ட்னர்ஷிப் கிடைக்கலாம். உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் மட்டும், மேஷ ராசிக்காரங்களுக்கே உரிய அந்த அவசர குணம் இங்க இங்கதான் அந்த அவசர குணம் தலை தூக்க ஆரம்பிக்கும். இப்பவே வேணும்னு அடம் பிடிக்காம கொஞ்சம் பொறுமைய கடைபிடிக்க ஆரம்பிங்க. அடுத்ததா பணப்புழக்கம். பணம் வருமா? கண்டிப்பா வருங்க. பணப்புழக்கம் முன்ன விட ரொம்ப பெட்டரா இருக்கும். ஆனா கூடவே ஒரு சிக்கலும் வரும். கைக்கு காசு வரும்போதே இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்னு செலவுகளும் வரிசை கட்டிட்டு நிற்கும். திடீர் மருத்துவ செலவுகள் இல்லாட்டி வீட்டு பராமரிப்பு செலவுகள் வரலாம். பழைய கடன்களை அடைக்க இது ஒரு நல்ல நேரம். இந்த வருஷம் நீங்க பணத்தை சேவ் பண்ற பழக்கத்தை கட்டாயம் வளர்த்துக்கோங்க. வர்ற பணத்துல ஒரு பகுதியை கண்ணுல காட்டாம எடுத்து வைங்க. அதுதான் உங்களுக்கு பின்னாடி வர்ற காலத்துக்கு உதவியா இருக்கும். அடுத்ததான் உறவுகளும் அதுல இருக்க சிக்கல்களும் பத்தி பார்க்கலாம். எனக்கு எப்போதான் கல்யாணம் ஆகும் அப்படின்னு கேட்டவங்களுக்கு இந்த வருஷம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு துணை வந்து அமையும். ஏற்கனவே ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களுக்குள்ள சின்ன சின்ன ஈகோ மோதல்கள் வரலாம். நான் சொன்னதுதான் சரின்னு நிக்காதீங்க. விட்டு கொடுத்தாதான் உங்களோட உறவு நீடிக்க ஆரம்பிக்கும். அடுத்ததா குடும்பத்துல வீட்டுல இருக்க பெரியவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் கடைசியில எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருவீங்க. அடுத்ததா ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தலைவலி, மன அழுத்தம் அடிக்கடி வர வாய்ப்புகள் இருக்கு. சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க, தூங்குங்க, மனசை அமைதியா வச்சுக்கோங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. அடுத்ததா இப்போ ஒரு முக்கியமான பகுதி, என்னதான் பலன்கள் இருந்தாலும் சில தடைகள் வரும்போது நாம என்ன பண்ணணும்? கோபத்தை குறைச்சுக்கணும். மேஷ ராசிக்காரங்களுக்கு கோபம்தான் முதல் எதிரியே. அந்த நெருப்பை கொஞ்சம் அணைச்சு வச்சுக்கோங்க. வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஹனுமன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய மன தைரியத்தை கொடுக்கும். தினமும் காலையில ஓம் ஹனுமதே நமக, ஓம் ஹனுமதே நமக அப்படின்ற மந்திரத்தை 11 முறை சொல்லுங்க. மேஷ ராசிக்காரங்களான நீங்க இந்த வருஷம் உங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்குன்றத நம்ப ஆரம்பிங்க. நீங்க எவ்வளவு அமைதியா நிதானமா காய் நகர்த்துறீங்களோ அவ்வளவு வேகமா உங்களை தேடி வெற்றி வர ஆரம்பிக்கும். அடுத்ததா மேஷ ராசிக்காரங்களான மாணவர்களுக்கு இந்த ஆண்டு கல்வி எப்படி இருக்கும்ன்றத பார்க்கலாம். படிப்பு விஷயத்துக்கு வந்தா மேஷ ராசி மாணவர்கள் இந்த வருஷம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆரம்பத்துல கொஞ்சம் மந்தமா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா மார்ச், ஏப்ரலுக்கு அப்புறமா ஒரு தெளிவு பிறக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் ஒரு நல்ல வழி கிடைக்கும்.
அடுத்ததா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்க ஷார்ட்கட் தேடாம ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. அப்படி நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணா கண்டிப்பா ரிசல்ட் உங்க பக்கம் தான் கிடைக்கும். வீடு, வாகனம், சொத்து அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சொந்த வீடு கனவுல இருக்கிற மேஷ ராசிக்காரங்களுக்கு, அதாவது சொந்த வீடு வாங்கணுன்ற கனவோட இருக்கிற மேஷ ராசிக்காரங்களுக்கு இது ஒரு முக்கியமான வருஷம். பழைய வீட்டை வித்துட்டு புதுசு வாங்கலாமான்னு யோசிப்பீங்க. அதுக்கு இது சரியான நேரம். டூ வீலர் இல்லாட்டி கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஆகஸ்ட் மாசத்துக்கு அப்புறமா ட்ரை பண்ணுங்க. நல்ல டீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததான் அப்பா வழியில வர வேண்டிய சொத்துக்கள்ல இருந்த சிக்கல்கள் இப்போ தீர ஆரம்பிக்கும். அடுத்தது வெளிநாட்டு பயணம் செய்யணும்னு விரும்புறவங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு பயணங்கள் அதிகமாவே இருக்கும். ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஆன்சைட் போற வாய்ப்புகள் திடீர்னு வரும். அடுத்ததா மன அழுத்தம் அதிகமாகும் போது ஒரு புனித யாத்திரை இல்லாட்டி குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு பெரிய ரீசார்ஜ் கொடுக்கும். ரொம்ப வருஷம் கழிச்சு ஸ்கூலு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை சந்திக்கிற வாய்ப்புகள் அமையும். அது உங்களுக்கு பெரிய ரிலாக்ஸேஷனாவே இருக்கும். இப்ப கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஓகே தான். ஆனா இந்த ஒரு 3 விஷயத்துல மட்டும் ரொம்ப உஷாரா இருக்கணும் மேஷராசிக்காரங்க. நாவடக்கம். ஃபர்ஸ்ட் நாவடக்கம். கோபத்துல பளீர்னு எதையாவது பேசிட்டு அப்புறம் வருத்தப்படுவீங்க. சோ வார்த்தைகளை அளந்து பேசுங்க. 2வதா ஜாமீன் கையெழுத்து. யாருக்காகவும் மத்தவங்க கிட்ட கடன் வாங்கி கொடுக்காதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அது உங்க பேரை நீங்களே கெடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 3வதா உணவு கட்டுப்பாடு. வெளியூர் சாப்பாடு அதிகமா சாப்பிடுறதால வயிறு சம்பந்தமான சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம். வீட்டு சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். மேஷ ராசிக்காரங்களான நீங்க கடந்த காலத்துல உங்களை அசிங்கப்படுத்தினவங்க முன்னாடி நீங்க யாருன்னு நிரூபிச்சு காட்டுறதுக்கான பிளாட்ஃபார்ம் ரெடி ஆயிடுச்சு. தடைகளை உடைக்கிறது தான் உங்களோட ஸ்டைலு. இந்த வருஷம் நீங்க ஜெயிக்க போறீங்க. தயங்காம அடி எடுத்து வைங்க. காலம் உங்களுக்கு கை கொடுக்கும். இது வரைக்கும் பலன்கள் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அடுத்ததா பரிகாரங்கள் என்னென்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான பரிகாரங்கள் செஞ்சாலே போதுமானதா இருக்கும். இந்த வருஷம் முழுக்க ஒரு ஷீல்டு, அதாவது பாதுகாப்பு கவசம் மாதிரி இருக்க போற சில எளிய பரிகாரங்களை நான் சொல்றேன். இதை குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. குலதெய்வ வழிபாடு. மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் கிரக நிலைகள் மாறும்போது உங்க குலதெய்வம் தான் உங்களை கை தூக்கி விடும். வருஷத்துக்கு ஒரு தடவையாவது குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முடியலன்னா வீட்டிலேயே குலதெய்வத்தை நினைச்சு ஒரு நெய் தீபம் ஏத்துங்க. பறவைகளுக்கு தானம் பண்ணுங்க. உங்க ராசிக்கு ராகு கேதுவோட தாக்கம் குறையணும்னா காலையில எழுந்ததுமே பறவைகளுக்கு, குறிப்பா காகம் இல்லாட்டி குருவிகளுக்கு கொஞ்சமா தானியங்களோ இல்லாட்டி தண்ணியோ வைங்க. இது உங்க கர்ம வினைகளை குறைக்கும். அடுத்ததா மேஷ ராசியின் அதிபதி செவ்வாய். அதனால செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூ வச்சு கும்பிடுறது உங்களோட தைரியத்தை அதிகப்படுத்தும். முடிஞ்சா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சிவப்பு நிற ஹேண்ட்கர்ஷிப்பு இந்த மாதிரி ஏதாவது ட்ரெஸ்ஸஸ் கூடவே வச்சுக்கோங்க. வீட்ல இருக்கிற வயசானவங்க, குறிப்பா உங்க அப்பா இல்லாட்டி தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது சூரியனோட பலத்தை உங்களுக்கு கூட்டி தரும். இது உங்க கரியர்ல இருக்கிற தடைகளை நீக்கும். கடைசியா ஒரு முக்கியமான விஷயம். இந்த வருஷம் மேசராசிக்காரங்க ஜெயிக்கணும்னா இந்த 3 விஷயத்த கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும். 1, பேச்சை குறைச்சிக்கோங்க. மௌனம் சம்மதம்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு மௌனம் தான் வெற்றி. மத்தவங்க கிட்ட உங்க பிளான் என்னன்னு முன்கூட்டியே சொல்லாதீங்க. காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்லுங்க. யாரையும் நம்பாதீங்க. குறிப்பா பணம் கொடுக்கல் வாங்கல்ல நண்பர்களா இருந்தாலும் சரி இல்ல உறவினர்களா இருந்தாலும் சரி ஒரு பேப்பர்ல எழுதி வாங்கிட்டு டீல் பண்ணுங்க. உழைப்பு மட்டுமே உங்களுக்கு ஆயுதமா இருக்க போகுது. அதிர்ஷ்டம் கதவை தட்டும். ஆனா கதவை திறக்க வேண்டியது உங்களோட கையில தான் இருக்கு. அதனால சோம்பேறித்தனத்தை தள்ளி வச்சிருங்க. மேஷராசிக்காரங்களே, இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு வழிகாட்டு மாதிரி தான். வானத்துல கிரகங்களோட நகர்வுகளை வச்சு பொதுவா ஒரு ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும்னு கணிக்கிறது தான் இந்த ராசி பலன். ஆனா 100% அப்படியே நடக்குமான்னு கேட்டா அதுக்கு பின்னாடி சில விஷயங்கள் இருக்கு. இப்போ நாம பார்த்தது மேஷ ராசிக்காரங்க எல்லாருக்குமே ஆன ஒரு பொதுவான பலன். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பிறந்த நேரம், தேதி, இடத்தை வச்சு ஒரு தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும் இல்லைங்களா? அதுல கிரகங்கள் எப்படி இருக்கு, இப்போ உங்களுக்கு என்ன தசை இல்லாட்டி புத்தி நடக்குது அப்படின்றத பொறுத்து தான் பலன்கள் இன்னும் துல்லியமா மாற ஆரம்பிக்கும். கிரகங்கள் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். ஆனா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உழைக்க வேண்டியது நாம தான். உதாரணத்துக்கு வேலை கிடைக்கும்னு பலன் இருந்துச்சுன்னா நாம இன்டர்வியூ அட்டன் பண்ணாதானே வேலை கிடைக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு என்ன பலன் சொல்றோமோ அதுக்கான முயற்சிகள் நீங்க பண்ணும்போது தான் அந்த பலன் உங்களை முழுமையா வந்து அடையும். ஜோதிடத்தை ஒரு வெதர் ஃபோர்காஸ்ட் மாதிரி பார்க்கலாம். அதாவது இன்னைக்கு மழை வரும்னு சொன்னா நாம கூட எடுத்துட்டு போறோம் இல்லைங்களா?
அதே மாதிரி தான் கஷ்டம் வரும்னு தெரிஞ்சா கொஞ்சம் கவனமா இருக்கலாம். இல்லாட்டி நல்லது நடக்கும்னு தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் அதிகமா முயற்சி பண்ணலாம். இப்ப நான் கொடுத்திருக்கிற விஷயங்கள்ல எல்லாமே 2026ல மேஷ ராசிக்கு நடக்க போற கிரக மாற்றங்கள, குறிப்பா குரு மற்றும் ராகு கேது பெயர்ச்சி அடிப்படையா வச்சு சொல்லப்பட்டதுதான். இது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும், எச்சரிக்கையும் கொடுத்திருக்கும். ஆனா உங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. இந்த பலன்கள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா எடுத்துக்கிட்டு உங்களோட உழைப்ப நம்பி இறங்குங்க. கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். இன்னும் நம்ம சுபயோகம் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.